நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையில் இருக்கக்கூடிய நேரத்தில், சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கி நபிக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கினான். ஆகவே யாரெல்லாம் இந்த சூறாவை வழக்கமாக்கி கொள்வாங்களோ, நாம் சொல்லும் முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஓதுவாங்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் வராது, கஷ்டங்கள் வராது, துன்பங்கள் வராது, கடன்கள் வராது, வறுமை வராது, கஷ்டமான மனசுக்கு பாரமான செய்திகள் கேள்விப்படாது. சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். கஷ்டங்கள், தாய்க்கு பல கவலைகள் இருக்கும், பல கஷ்டங்கள் இருக்கும். தந்தைக்கு பல கவலைகள், பல கஷ்டங்கள் இருக்கும். அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடிய மிக அற்புதமான பொக்கிஷமான ஒரு சூறா இந்த சூறாவை. அது என்ன சூறா? சூரத்துல் துஹா, 93வது சூறா குர்ஆனில். இந்த சூறாவை மக்ரிபுடைய தொழுகைக்கு பின்னால், அதாவது பாங்குக்கு முன்னால் சஃப்புக்கு வந்து திக்ருகளை செஞ்சு மக்ரிபுடைய தொழுகையை தொழுது விட்டு அதுக்கு பின்னால் அதே இடத்துல யாரோடையும் பேசாமல் 11 தடவை சூரத்துல் துஹாவை ஓதி அதுக்கு பின்னால் அல்லாஹ்ட்ட நம்முடைய கவலைகளை சொன்னா, நம்முடைய கஷ்டங்களை சொன்னா, நம்முடைய சஞ்சலங்கள், துன்பங்கள், நிலைமைகளை சொன்னா அல்லாஹ் அவருடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி தருவான். ஒரு நாளைக்கு 11 தடவை நாம் ஓத வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை, கவலைகளை, சஞ்சலங்களை அல்லாஹ் நீக்கி தருவான். சூரத்துல் துஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காஃபிர்கள் கிண்டல் பண்ணினாங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த சூனியக்காரன்லாம் பாதுகாக்கணும் அப்படி சொன்னாங்க. இப்போ வரமாட்டான், அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்போ வராது, உங்களுக்கு வகை நிப்பாட்டப்பட்டுச்சு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மிச்ச காலமாக வகை வரல. அது பெரிய ஒரு சம்பவம். நபி அவங்க கவலையில் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் சூரத்துல் துஹாவை இறக்கினான். இந்த சூரத்துல் துஹால அல்லாஹ் மிக சிறப்புகள் அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்துல் துஹாவை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல்ஆகிரத்து கைருன் لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. இந்த சூறால அல்லாஹ்க்கு நபிக்கு ஆறுதலுக்கு சொல்கிறான். நபியே, உங்களுக்கு நாங்கள் தருவோம், அதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. இது மட்டும் இல்லை, ஆகிரால கியாமத்தில் உங்களுக்கு தரக்கூடிய அந்தஸ்து அல்லாஹ் தெளிவாக பேசுகின்றான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையில் கஷ்டங்கள் அளிக்கக்கூடியவங்க மகரிபுக்கு பின்னால் யாரோடையும் பேசாமல் அதே இடத்துல இமாம் ஜமாத்தோட மகரிபை தொழுதுட்டு 11 தடவை ஓதுங்க. அல்லாஹ் நிலைமைகளை சீராக்கி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரா ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல்